ஹாய் நண்பானே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு தினேஷ் EDITZ தமிழ். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்தமாரி ஒரு இமேஜ் தான் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கீழே கொடுத்துருப்பேன் 2 ஆப் தேவை இதுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா PicsArt, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டூன் ஆப். ஒரு ஆப் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட ஏபிகே வெர்ஷன் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் தான் இறக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏபிகே வெர்ஷன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஒருவேளை எனக்கு கிடச்சிதுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பொறுமையாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் ப்ளே ஸ்டோர் லிங்க் கீழே தரேன். ஏபிகே லிங்க் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கிடச்சிதுன்னா நான் கீழே தரேன் ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்படி இருந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் போய் விட்டு கேலரியில் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கிடைக்கும். நான் கேலரி கொடுத்துட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ கேலரி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், உங்களுக்கு எந்த இமேஜ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர தேவையில்ல. ஸோ நான் இங்கே ஃப்ரண்ட்லேயே எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கேன். ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதில் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விஜய் இமேஜ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி அவங்க ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபேஸை ஜூம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி லோட் ஆகும். இப்படி லோட் ஆக பின்னாடி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி லோட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இப்போ இப்படி போகுது பார்த்திங்களா. ஸோ அந்தமாதிரி உங்கள் ஃபேஸும் மாறும். அதுக்கு தான் இப்படி லோட் ஆகிட்டு இருக்குது. கனெக்ஷன் ப்ராப்ளம், ட்ரை ஆகி டேட்டா ஆன் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரும். ஸோ இன்னும் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷன் பே பண்ண சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்துடும். நீங்கள் இதில் வந்து பேக்ரவுண்டு வேணும் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம போயிட்டு அங்கே போய் அப்படி இருந்தாலும் ஃபேஸை தனியாக கட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு ஒயிட்டே வச்சுட்டு இப்போ அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஆப் நேமோடு சேவ் ஆகுது. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து தான் ஆகணும். அந்த ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆப் வராது. அந்த லிங்க்கு நான் கடைசினா கீழே கொடுக்குறேன் பொறுமையாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணியாச்சு இமேஜை. சேவ் பண்ணிட்ட பிறகு வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு PicsArt டூலில் போயிடுங்க. PicsArt ஆப் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ PicsArt ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு PicsArt ஆப் உள்ளே போயிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். நான் டேட்டா ஆஃப் பண்ணிடுறேன், இல்லை அதில் ஆட்ஸ் வந்து. ஸோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோன்னு கொடுங்க. கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ளூ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ பேக்ரவுண்ட் அதை நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு எல்லோவே செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்து பழகிருக்கும் அதிகமாக. ஸோ அதனால் நான் அதையே செலக்ட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுங்க. மறுபடியும் இந்த எல்லா இமேஜும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த இடம் வந்து நம்ம ப்ளூ கலர் எடுப்போம். ஏன்னா அதிகமாக நிறைய எல்லோ கலர் வச்சே பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ப்ளூ கலர் வச்சு பண்ணுவோம் இந்த இடத்த. ஸோ இதுமாதிரி ப்ளூ கலர் ஒரு இமேஜ் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து நீங்கள் நிற்க வச்சுருங்க. வச்சுட்டு பிறகு என்ன பண்ணால் ஆட் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடிட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ். ஸோ கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்கின் டோனுக்கு மாற்றணும். அதில் தான் அங்கே வேலையாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம போய் இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்ட்னு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அது கட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஆப் நேம்லாம் போக தான் போகுது. ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் அப்படியே கண்டுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 கை வச்சு பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா இப்படி சின்னது பண்ணி இங்கே செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் தலைக்கு நேராக செட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் தலை இப்படி செட் பண்ணுறீங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுங்கள். எதுக்கு நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அழிச்சிட்டே போயிட்டீங்கன்னா அப்புறம் இதுவாகிடும். இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் கூட 2வது நம்ம வந்து மறுபடியும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்கள் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது கூட கரெக்டாக ஃபிட் ஆகிறது.
நீங்கள் ஏடா கூடமாக பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து கோளாறு ஆகிடும். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீளமாக வச்சுருங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களே கழுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் கழுத்து நீளமாக வச்சிங்கன்னா ரொம்ப மோசமாயிடும். ஸோ இப்படி இருக்கும் பாருங்கள். தலை வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறு மாதிரி இருக்கும். அந்த கலர் நம்ம எப்படி மாற்றுறது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மாறி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 63 செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ட்ராயிங் போயிட்டு அந்த மண்டெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. நீங்களாம் ஃபஸ்ட்டு இந்த இது கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் இதுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும். நீங்கள் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏட கூடமாயிடும். ஸோ இப்போ அந்த பாடி இமேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதை தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. வெயிட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாரி ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாரி நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதையே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாரி. ஸோ முகம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் இதை வந்து இப்போ அந்த கழுத்து மேட்ச் ஆகிட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அந்த கழுத்து மேட்ச் ஆகிற வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையே. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்த இமேஜ் தம்ப்லைனில் பார்த்துருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தான் ரெடி பண்ணேன், இதே மாதிரி தான் எஃபெக்ட்ஸ் கொடுத்து. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்து. இப்போ நான் அந்தமாரி பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தடையை மட்டும் செட் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதேமாரி பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் தலையை செட் பண்ணுறதுக்கு. அதுதான் அந்த கழுத்துக்கு ஏற்ற மாரி கலர் வந்து பார்த்திங்கன்னா மாற அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இமேஜ் பார்க்க. இல்லைன்னா கழுத்து ஒரு கலர் தர ஒரு கலர்னு இருக்கும். அந்தமாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாலையும். ஸோ நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் மிச்ச பேரை விட. இதேமாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் எதனா போடணுன்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.